கிருஷ்ணா வந்தகின்றி உன்னாலல்லவா அந்த உத்தமரை நான் கொன்றேன். நான் கொன்றேன் என்று ஏன் நீ வீணில் மாறுதட்டிக் கொள்கிறாய்? உன் ஒருவனால் அவனை கொல்ல முடியுமா? உனக்கு முன்னாலேயே 6 பேர் அவனை கொன்று விட்டார்களே. என்ன சொல்லுகிறாய் கிருஷ்ணா? ஆமாம், நடந்ததைத்தான் சொல்கிறேன். முதலில் கர்ணனது கவச குண்டலங்களை இந்திரன் யாசித்து கவர்ந்து சென்றான். 2வது, பிரம்மாஸ்திரம் அவனுக்கு பயன்தராது போகட்டும் என்று பரசுராமர் சபித்து விட்டார். 3வது, கர்ணனால் மகனை இழந்த ஓர் அந்தணர் சமயத்தில் தேர் ஓடாது நிற்கட்டும் என்று சாபமிட்டு பழி தீர்த்தார். 4வது, நாகாஸ்திரத்தை உன் மீது 2ஆம் முறை விடக்கூடாதென உன் தாய் குந்தி வரம் பெற்றார். 5வது, சல்லியன் தேரை நடுவழியில் நிறுத்திவிட்டு போய்விட்டான். 6வது, தேரை கீழ் அழுத்தி நாகாஸ்திரம் உன்னை கொல்லாமல் நான் தடுத்து விட்டேன். ஆக 6 பேர் உன்னை காத்து அவனை ஏற்கனவே கொன்றுவிட்டேன். கடைசியாக செத்த பாம்பை நீ அடித்துவிட்டு நான் தான் கொன்றேன் என்று வீராப்பு பேசுகிறாய். பாவம் பழி என்று பதறுகிறாய். போயிட்டாயா கர்ணா? இதுவரை தேர்ந்தெடுத்தது போல் இறப்பிலும் இருவரும் சேர்ந்து இறப்பதன்றோ நட்பு. ஆனா செயற்கரிய நரமனான் செய்த நீ பிறகு கரிய இடமல்லவா பெற்றிருப்பாய். கடையன்னார் நான் இறப்பிலும் நீ அடைந்திருக்கும் வீடு நான் இருக்க இடம் தருமா? ஐயோ போய்விட்டதா? பாருங்களப்பா, என் கடவுள் தரையில் வீழ்ந்து கிடப்பதை பாருங்கள். பார்த்து நன்றாக புரிந்து போங்களப்பா. நீங்கள் விரும்பாத உங்கள் மகனை மண்ணில் வாழ மாட்டார். அத்தா, நீங்களும் உங்கள் மகனும் சென்ற இடத்திற்கு என்னையும் அழைத்து செல்லுங்கள். அத்தா, அத்தா, அத்தா. கர்ணா, கர்ணா, தம்பிமாரை வரும் தாழ்பணியில் நீ முடிசூடி உலகாள வேண்டும் என கனவு கண்டிருந்தேன். கர்ணா, கர்ணா, நீ ஏனம்மா அழுகிறாய்? 5 பிள்ளைகளை மலை போல் வைத்துக் கொண்டு இப்படி கண்ணீர் வடிப்பது உன் போன்ற தாய்க்கு தகுமா? எனக்கென உலகில் இருந்த ஒரே மகனையும் இழந்து தவிக்கும் நான் அல்லவோ அழ வேண்டியவன். எல்லோரும் சேர்ந்து என் மகனை கொன்று விட்டீர்களே. உங்களுக்கு புகழ் உண்டா, மோட்சம் உண்டா, விமோசனம் உண்டா? தாங்கள் யாரம்மா? தர்ம தேவதே, தர்மத்திற்கென ஒரே மகன் அவதரித்திருந்தான். அவன் தோன்றியதில் தர்மம் தழைத்ததே என தாய் நான் பூரித்திருந்தேனே. கிருஷ்ணா, கிருஷ்ணா, அவனையும் வாழ விடாது எத்தனையோ சரி செய்து உன் வேலையை முடித்துக் கொண்டாய். கருணை கடவுளுக்கு இது அடுக்குமா? கிருஷ்ணா, நீ வாழ்வாயா? தர்மமாதா, அறமறிந்து நீயும் பிறர் போல் புலம்புதல் நீதியா? என் செயல் விதி மாறி அமையுமா? பரித்ராணாய சாது